ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சுல என்ன வீடியோ போட்டு. ஏன் ரீசன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, பெருசாலாம் இல்லை. ப்ரொகாஸ்டினேஷன். இந்த ப்ரொகாஸ்டினேஷனால் நிறைய வேலை நம்மளால் டே டு டேவும் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதை உடச்சி தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான, ஒரு ஹாரரான, ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை, அதுவும் உண்மையாக நடந்த ட்ரூ க்ரைம் ஸ்டோரியை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிட்டா, தயவு செஞ்சு காரில் போகும்போதோ இல்லை நைட்டு ஹெட்ஃபோன் போட்டுட்டோ இந்த ஸ்டோரியை கேட்காதீங்க. அப்புறம் பயந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. என்ன மாதிரி ஸ்டோரி எனக்கு பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஓக்லஹோமான்னு ஒரு ஸ்டேட் அமெரிக்காவில். அங்கே ஒரு ஃபேமிலியே ட்ரேசஸ் கூட இல்லாமல் மறைஞ்சு போச்சு. எவ்வளவு தேடியும் அவங்க கிடைக்கவே இல்லை. அப்போ தான் ஒரு செக்யூரிட்டி ஃபுட்டேஜ், அதாவது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கையில் கிடச்சிது. அதை பார்த்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ரொம்ப பயந்தாங்க. அது அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அப்படி என்ன அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் இருந்திருக்கும்? என்னன்னா, அந்த ஃபேமிலி அவங்களோட ட்ரக் சைடும் அப்புறம் அவங்க வீட்டு சைடும் ஒரு எமோஷனும் ஒரு கம்யூனிகேஷனும் மாற்றி மாற்றி இல்லாமல், ஒரு ஐ கான்டெக்ட்ஸ் கூட இல்லாமல், ஒரு மெக்கானிக்கலாக நடந்துட்டும் போயிட்டும் வந்துட்டும் இருந்தாங்க. இதை பார்த்தா யாருக்கு தான் டிஸ்டர்பிங்காக இருக்காது? ஒரு எரி ஃபீல் வந்துச்சு. அப்படியே பார்த்தா பயப்படக்கூடிய ஒரு ஃபீல் வந்துச்சு. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் பயந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரியில் என்னதான் நடந்துச்சுன்னு இப்போ நம்ம பார்க்கலாமா? சம்திங் ஃபிஷ்ஷியாக இருக்குல்ல அதை கேட்கும் போதே. ஸோ பார்க்கலாம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ் ஆஃப்டர் அ லாங் டைம். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. எப்பவும் போல் உங்களை நான் டைம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன் அந்த கதைக்கு. ஒரு ஹாப்பியான ஃபேமிலி, ஓக்லஹோமாவில் யுஃபாலோன்னு ஒரு சின்ன டவுன். அந்த யுஃபாலாவில் வாழ்ந்தவங்க தான் இந்த பாபி ஜேமிசன், அவங்களோட ஒய்ஃப் பேர் ஷர்லன், அண்ட் அவங்க பொண்ணு பேர், அதாவது 6 வயசு பொண்ணு பேர் மேடிசன். எல்லா ஹாப்பி ஃபேமிலி மாதிரி தான். அப்படியே ஒரு விக்ரமன் படம் பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பியாக, அவங்க ஒரு ஜாலியாக, அவங்க அப்படியே வெக்கேஷன்லாம் போய் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும் போது நம்மளுக்கே பொறாமப்பட வைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஆனால் உள்ளே பார்த்தா நிறையா மர்மங்கள், நிறைய மிஸ்ட்ரிஸ், நிறைய ஹாரர்ஸ். இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஷர்லின் கொஞ்ச நாளாக ரொம்ப வியர்டாக, ரொம்ப அமானுஷ்யமாக அவள் பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த நெய்பர்ஸ் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்டுட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு என்னமோ தப்பாக இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிக் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அப்போ தான் அவளோட ஒரு பர்சனல் டைரி அவங்களுக்கு கிடச்சது. அந்த பர்சனல் டைரியில் பார்த்தா சில புல்லட்ஸ், சில வெப்பன்ஸ் பற்றிலாம் அவள் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருந்தா. என்ன மாதிரி மெட்டீரியல் எப்படி சுடும், அந்த மாதிரிலாம் அவள் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணியிருந்தா. இதெல்லாம் கேட்க ஒரு அமானுஷமாக இல்லை. அது இல்லாமல் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தா, ஏதோ சவுண்டெல்லாம் எங்கள் வீட்டில் கேட்குது, ஏதோ தப்பாக எங்கள் வீட்டில் நடக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் வீட்டிலே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. இது என்ன பேயோட தொல்லையா, இல்லை அவங்களுக்கு இருக்கிற பர்சனல் ஸ்ட்ரெஸ்ஸா? அப்போ தான் போலீஸ்க்கு அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் கிடச்சிது. செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் பற்றி நம்ம கொஞ்சம் டீப் டைவ் பண்ணுவோமா? அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜில் பாபி, ஷர்லின், அவங்க 6 வயசு பொண்ணு மேடிசன் எந்த எமோஷன்ஸும் இல்லாமல்
4 பேரும் அவங்க ட்ரக்குக்கும் அவங்க வீட்டுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு வந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஐ கான்டாக்ட் கூட இல்லை, அவங்க பார்த்துக்க கூட இல்லை, அவங்க பேசிக்க கூட இல்லை, அட்லீஸ்ட் ஒன்று சின்ன ஸ்மர்க், அதாவது ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. போகிறது வரதுமா இருந்தாங்க. ஒரு ஸ்லோவாக தான் அவங்க மூமெண்ட் இருந்துச்சு. போலீஸ் அதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. 3 பேருமே ஒரே ஸ்பீட், 3 பேர் ஒரே பேட்டர்னில் நடக்கிறாங்க, திருப்பி வராங்க. ஆனால் 3 பேரும் பார்த்துக்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை. இது எவ்வளோ நேரம் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 minutes, 10 minutes? 1 மணி நேரமாக அதே தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேஸில் ஒரு எமோஷன்ஸ் இல்லை, அவங்க ஃபேஸில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட இல்லை. இதை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது? இந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் வைரலாக ஆரம்பிச்சது அமெரிக்காவில். நிறைய பேர் இந்த கல்ஸ், அதாவது இந்த மந்திரவாதம் பண்ணுறது, இந்த சாத்தானை வழிபடுற அந்த கும்பல், அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிது. சில பேர் அவங்க உடம்புல பேய் பூந்துருச்சுன்னு நினச்சாங்க, சில பேர் அவங்களுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினச்சாங்க, சில பேர் என்ன நினச்சாங்கன்னா அவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்கன்னு கூட. இந்த மாதிரி 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, 4 பேர் இல்லை, ஹோல் அமெரிக்காவே அவங்கள பற்றி பேசிச்சு. ஒவ்வொரு தியரிஸ், ஒவ்வொரு விதமான டைரக்ஷன்ஸில் போலீஸை கொண்டு போய் விட்டுச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்து நான் இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்னு சொல்கிறேனே, இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? திடீர்னு நெய்பர்ஸ், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, டெய்லியும் பேசிட்டு, டெய்லியும் வந்து ஃபுட் ஷேர் பண்ணிவிட்டு, ஹாப்பியாக நம்ம கூட காசிப்ஸ் பேசிகிட்டு இருக்கிற நெய்பர்ஸ் திடீர்னு டிஸப்பியர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தான் இனிஷியலாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. நெய்பர்ஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபயர் ஆச்சு. இப்படி தான் போலீஸ் இது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு எந்த வித அப்டேட்ஸும் அந்த கேஸில் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு ட்ரக் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அனாதையாக கிடந்துச்சு. போலீஸ் அது என்ன ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, வாலெட்ஸ், அதாவது பர்ஸ், ஐடிஸ், ஃபோன்ஸ், அப்புறம் மெயினான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னென்னா நம்மளை இன்னும் கன்ஃபியூஸ்டாக கொண்டு போகும். அதுதான் $32,000 பணம். $32,000 இது ஒரு பெரிய அமௌண்ட் தானே. ஒரு ஃபேமிலி ஓடி போகிறாங்க வச்சுக்கலாம், ஒரு ஸ்பெக்குலேஷனாக நம்ம ஒரு தியரி வச்சுக்கலாம். ஒரு கடன் தொல்லை இல்லை ஏதாவது ஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு விஷயம்னால ஓடி போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். $32,000 விட்டுட்டு அந்த ட்ரக்கில் அனாதையாக விட்டுட்டு அவங்க ஓடி போவாங்களா? இது இன்னுமே இந்த தியரிஸை ஸ்ட்ராங் பண்ண வச்சது, இன்னும் நிறைய டைரெக்ஷனில் கொண்டு போக வச்சது. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வுட்ஸ்னால் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஏதோ அமானுஷ்யமாக நடந்துட்டு இருக்குன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. காசை விட்டுட்டு போனாங்க சரி, ஆனால் இந்த வாலெட்ஸ், ஐடிஸ், ஃபோன்ஸ், அது கூட இந்த கேஷ், இது கூட இன்னொரு விஷயமும் அந்த காருக்குள்ளே இருந்துச்சு. நான் இத்தனை நாளாக ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட, அவங்க வீட்டு டாக். அந்த டாக் பல நாளாக பசியில் வெளியே போக முடியாமல் எலும்பு தோலுமா ஒல்லியாக டிஸ்டர்பிங்கான நிலைமையில் கிடந்துச்சு. போலீஸ் அதை பார்த்து பயந்து அந்த டாக் ரெஸ்கியூ டீமை கூட்டிகிட்டு வந்து அந்த டாகை ரெஸ்கியூ பண்ணாங்க. அவசரத்தில் ஓடுறவங்க அவங்க ஃபேமிலி மெம்பராக நினச்சி வளர்த்த டாகையை விட்டுட்டு போவாங்களா? மெயினாக கேஷ் அண்ட் டாகு. இஸ் தட் பாசிபிள்? இந்த நியூஸ் நேஷ்னல் மீடியாவை கவர் பண்ணிச்சு. எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. மெயினாக அமெரிக்காவில் புது தியரிஸ் கொண்டு வந்தாங்க. இன்னும் அந்த டாக் சம்பவம்லாம் கேட்டு பாபி, அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நபர், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கலாம். இல்லைனா ஷர்லின்
அவங்களுக்கு இந்த மென்டல் பிரேக் டவுன்ஸ், அப்புறம் இந்த அமானுஷமாக பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த ஸ்ட்ரெஸ்னால் அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு இன்னொரு தியரி. இல்லைனா ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்கலான்னு ஒரு தியரியும் இருக்குது. இல்லைனா அவங்க ட்ரக் அடிச்சுட்டு அவங்க எங்கேயாவது போயிருக்கலான்னு ஒரு தியரி இருக்குது. இத்தனை தியரிஸ் இருந்தும் ஒரு தியரி மட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அவங்க பார்க்கக்கூடாத ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க, அதனால தான் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாக அந்த ஒரு தியரி வாண்டர் ஆச்சு. போலீஸ் திருப்பியும் அந்த சிசிடிவியை அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சிசிடிவியில் ஒரு ஹிடன் டீட்டெயில் இருந்தது. அதுதான் அவங்க விட்டுட்டு போன ஒரு பெரிய டீட்டெயில். அந்த ஃபேமிலி ட்ரக்குக்கும் வீட்டுக்கும் நடந்து போகிறாங்கன்னு சொன்னோம்ல, அது மட்டும் பண்ணலை, அவங்க ஒரு விஷயம் கூட சேர்த்து பண்ணியிருக்காங்க. அவங்க ட்ரக்குக்கு அவங்களோட லக்கேஜஸ்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக், ஒரு மெக்கானிக்கலான, ஒரு ட்ரான்ஸான ஒரு வேலை அவங்க போய் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது வைக்கிறாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது போல், அந்த மாதிரி ஒரு. உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜை அட்டாச் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். திருப்பியும் நான் சொல்கிறேன், பயப்படாமல் பாருங்கள். ஏன்னா அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, நிஜமாக நடந்த ஒரு ஃபுட்டேஜ். அது இல்லாமல் அது கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா அது 2009 எடுத்தது. அப்போது அவ்வளோ நல்ல கிளாரிட்டியோட கேமராலாம் இல்லை. அந்த செக்யூரிட்டி கேமரா என்ன ஃபுட்டேஜ் கிடச்சதோ அதை வச்சு தான் பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும். ஸோ கிளாரிட்டியாக இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா இது நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஃபேமிலியே மறைஞ்சிருக்கு. டூ 2013 சில ஃபார்மர்ஸ் அவங்க போய் சில செடிகளும் சில மரங்களும் எடுத்துகிட்டு வரலான்னு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனாங்க. அப்போ தான் தோண்டும் போது ஒன்று கண்டுபிடிச்சாங்க, சில எலும்பு கூடுகள். அவங்க பயந்து அங்கே இருக்கிற போலீஸை கூப்பிட்டாங்க. அந்த போலீஸ் அவசரமாக ஃபாரன்சிக் டீமோடு வந்தாங்க. வந்து எக்ஸாமின் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த டிஎன்ஏ ட்ரேசஸோட விஷயம் என்னென்னா, அந்த எலும்பு கூடுகள் ஜாமிசன் ஃபேமிலியோடது. போலீஸ்க்கு ஒரு பெரிய மிஸ்ட்ரி. எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, ஏன் இங்கே இருந்தாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதில் ஒரு பெரிய மிஸ்ட்ரி என்னென்னா, இந்த ட்ரக் 2009 எங்கே கண்டுபிடிச்சாங்களோ அங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பாடிஸ் எல்லாம் கிடந்தது. யார் அவங்கள புதைச்சிருப்பாங்க, எதுவுமே யாருக்குமே தெரியல. இது ஒரு மிஸ்ட்ரியாக இருந்துச்சு. போலீஸ் போய் அவங்க ஃபாரன்சிக் டீம் கிட்ட காஸ் ஆஃப் டெத் கேட்டாங்க. ஃபாரன்சிக் டீம்னால் ஷுவராக சொல்ல முடியல. ஃபாரன்சிக் டீம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனாங்க. இவங்க எப்படி இறந்தாங்கன்னே அவங்களால சொல்ல முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சில போன்ஸ், அந்த போன்ஸ் வச்சு அந்த காஸ் ஆஃப் டெத் அவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இத்தனை விஷயம் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடந்துச்சு. போலீஸ்க்கு தெரியல, ஆனால் போலீஸ் கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. இது ஒரு மர்டரா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவங்க ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி தான் ரெட் ஓக்குன்னு சொல்லிட்டு ஒரு 30 மைல்ஸ் முன்னாடி, அதாவது அந்த அவங்க இருந்த டவுன்லேருந்து 30 மைல்ஸ் பக்கத்தில் ரெட் ஓக்குன்னு ஒரு இடத்துல அவங்க ஒரு பெரிய ஃபார்ம் லேண்டை வாங்கியிருந்தாங்க ஜேமிசன் ஃபேமிலி. அதுக்கும் இதுக்கும் கனெக்டடா தெரியலையே. நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸ், நிறைய விஷயங்கள், நிறைய தியரிஸ் நடந்துச்சு. இது நிஜமா ஒரு டிஸப்பியரன்ஸா, இல்லை யாராவது கொன்னாங்களா, இல்லை நல்லா யோசிங்க. மேபி
ஷர்லின் ஏதாவது நினச்சி வார்ன் பண்ணியிருக்கலாம். பேய்க்கு நினச்சோ, பிசாஸ்க்கு நினச்சோ, இல்லை மேபி பாபி ஜேமிசனுக்கு பயந்தோ, ஏதாவது ஒரு விஷயம் நடந்து அதுக்கு பயந்து அவங்க வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிருக்கலாம். ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். நெக்ஸ்ட் வீக் இன்னும் ஒரு ட்ரூ க்ரைம், ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வரேன். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.